எதை இவர்கள் புத்தாண்டுகளாக கொண்டாடி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, மார்ச் மாசம் 25ஆம் தேதியை தான் மெசபடோனியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கொண்டாடி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போவதா இருந்தா 10 மாச காலம் தான் அவங்க காலத்தில் இருந்திருக்கு. அதற்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, ரோமர்கள் வந்துதான் மார்ச் 1ஆம் தேதி புத்தாண்டு நாளா மாத்தி அதிலே 12 மாதங்களை உருவாக்கி நம்ம புத்தாண்டா கொண்டாடுவோம் அப்படின்னு ரோமர்கள் அந்த கால அவகாசத்தை எல்லாம் நிர்ணயித்து 12 மாதமா பிரிக்கலாம் அப்படின்னு ரோமர்கள் தான் பிற்காலத்தில் அதை பிரிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போவதா இருந்தால் ஜூலியஸ் சீசர் அப்படின்னு ஒரு மன்னர் வருகிறார். அந்த மன்னருடைய காலத்துல தான் ஜனவரி 1ஆம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடலாம் என்று 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இதை வரைமுறையை படித்திருக்கிறாங்க. இது எல்லாமே யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்களை உருவாக்கப்பட்டு அவர்கள் ஒரு சில காரணங்களுக்காக வேண்டி முதல்ல கிறிஸ்துவருடைய பிறப்பு மையமா வச்சு நம்ம கொண்டாடலாம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு வேண்டான்னு சொன்னாங்க. இங்கிலாந்தை சார்ந்தவர்கள் தான் கிறிஸ்துவருடைய பிறப்பு மையமா வச்சுதான் டிசம்பர் 25 தான் கொண்டாடணும்னு அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்த போப்பான் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் வேண்டாம், நாம ஜனவரி 1ஆம் தேதியை தான் நியூ இயரா கொண்டாட வேண்டும் அப்படின்னு அவர்களுக்கு இடையே பல்வேறு கருத்து முரண்பாடு இருக்குது. அப்ப இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இது ஒரு கால காட்டி, இது ஒரு நாள், இது ஒரு மாசம், வருஷம், அவ்வளவுதானே தவிர இதை ஒரு முக்கியத்துவப்படுத்தி இதை கொண்டாடுவதனால நாம ஜனவரி 1ஆம் தேதி சந்தோஷமா இருந்தா உலக நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு ஒரு மூடத்தனம்.